முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சதானந்தா கவுடா. புதிய முதல்வராக ஜெகதீஷ் ஷெட்டர் விரைவில் பதவியேற்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் எங்கே? சிபிஐ வலைவீச்சு. ஸ்பெக்ட்ரம் குற்றச்சாட்டு உள்நோக்கம் கொண்டது. கணக்கு தணிக்கை அதிகாரியை நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க ஆர். ராசா வலியுறுத்தல். மின்சார வாரியத்திற்கு 4000 பணியாளர்கள் உடனடி தேர்வு. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக முதல்வர் பதவியை சதானந்தா கவுடா ராஜினாமா செய்தார். இதன் மூலம் எடியூரப்பாவின் ஆசை நிறைவேறியுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாஜக தலைவர் நிதின் கட்காரியின் இல்லத்தில் அவரை சந்தித்த சதானந்தா கவுடா தனது ராஜினாமா கடிதத்தை நிதின் கட்காரியிடம் அளித்துள்ளார். My central leaders have taken a decision, change of leadership in Karnataka for some political reasons. I am a obedient soldier of the party, and my party has given me everything, right from the legislator, as a parliament member, party president, and chief minister. I worked as the party president of Karnataka for 4 years. Later on, I worked as the chief minister for 11 months and 5 days. So, the verdict given by the central leaders has been wholeheartedly accepted by me, and I will be a loyal worker to the party in future also. புதிய முதல்வராக எடியூரப்பாவின் ஆதரவாளரான ஜெகதீஷ் ஷெட்டரை நியமிக்க தீவிர ஆலோசனை நடைபெற்றது. முன்னதாக பாஜக மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதன் பின்னர் புதிய முதல்வராக ஜெகதீஷ் ஷெட்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெகதீஷ் ஷெட்டர் முதல்வராக நாளை அல்லது நாளை மறுநாள் பதவியேற்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் எடியூரப்பாவின் ஆசை நிறைவேறியுள்ளது. இதனிடையே முதல்வர் பதவியிலிருந்து விலகியுள்ள சதானந்தா கவுடாவை சமாதானப்படுத்துவதற்காக அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிக்க பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு செய்துள்ள புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ அவரிடம் விசாரணை மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து அன்புமணி ராமதாஸ் தப்பி வந்தார். இதனால் நீதிமன்றம் சென்று அன்புமணியிடம் விசாரணை நடத்த சிபிஐ அனுமதி பெற்றது. அதன் பின்னர் சிபிஐ 2 முறை சம்மன் அனுப்பியும் அன்புமணி ராமதாஸ் விசாரணைக்கு செல்லவில்லை. இதனால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அன்புமணி ராமதாஸிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனால் சிபிஐ அதிகாரிகள் எந்த நேரமும் தம்மை கைது செய்வார்கள் என்று அஞ்சி அன்புமணி ராமதாஸ் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அவரை கைது செய்ய சென்னை மற்றும் திண்டிவனம் ஆகிய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் அன்புமணி ராமதாஸ் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராயை விசாரிக்குமாறு நீதிமன்றத்திடம் முறையிட இருப்பதாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் அளித்துள்ள அறிக்கைதான் சர்ச்சைகள் அனைத்திற்கும் காரணம் என்று கூறியுள்ளார். இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரியின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு குற்றவியல் வழக்கு 2G விவகாரத்தில்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ராசா தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு வரை கணக்கு தணிக்கைத்துறை அதிகாரியின் அறிக்கைகள் நாடாளுமன்ற பயன்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே உள்நோக்கத்துடன் வினோத் ராய் தமது அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக ராசா குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் 2G வழக்கு விசாரணையில் வினோத் ராயும் ஆஜர்படுத்த வேண்டும் என்று
நீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 4000 புதிய பணியாளர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்சார வாரியத்தில் 4000 கள உதவியாளர்களை நியமனம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிவு செய்தவர்கள் நேரடியாக இப்பணிகளில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்படும் கள உதவியாளர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு 3250 ரூபாய் தொகுப்பு ஊதியமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் PA சங்மா நாளை சென்னை வருகிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பிரணாப் முகர்ஜி, பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் சங்மாவும் வேட்பாளராக நேரடி போட்டியில் களமிறங்கியுள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜி சுமார் 65% ஓட்டுகள் பெறுவார் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. என்றாலும் அவர் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். சங்மாவை பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரிக்கின்ற போதிலும் அவரை முன்மொழிந்தது அதிமுகவும் பிஜு ஜனதா தளமும் தான். ஆனாலும் சங்மாவும் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். அதன்படி அவர் நாளை சென்னை வர திட்டமிட்டுள்ளார். சென்னையில் அவர் அதிமுக தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜெயலலிதா கொடநாடு போய் தங்கியிருப்பதால் அவரை சந்திக்க வருகிற 15ஆம் தேதி சங்மா கொடநாடு செல்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 4000 புதிய பணியாளர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்சார வாரியத்தில் 4000 கள உதவியாளர்களை நியமனம் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிவு செய்தவர்கள் நேரடியாக இப்பணிகளில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்படும் கள உதவியாளர்களுக்கு 2 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் அவர்களுக்கு 3250 ரூபாய் தொகுப்பு ஊதியமாக வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் PA சங்மா நாளை சென்னை வருகிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பிரணாப் முகர்ஜி, பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் சங்மாவும் வேட்பாளராக நேரடி போட்டியில் களமிறங்கியுள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜி சுமார் 65% ஓட்டுகள் பெறுவார் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. என்றாலும் அவர் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். சங்மாவை பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரிக்கின்ற போதிலும் அவரை முன்மொழிந்தது அதிமுகவும் பிஜு ஜனதா தளமும் தான். ஆனாலும் சங்மாவும் ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். அதன்படி அவர் நாளை சென்னை வர திட்டமிட்டுள்ளார். சென்னையில் அவர் அதிமுக தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் ஜெயலலிதா கொடநாடு போய் தங்கியிருப்பதால் அவரை சந்திக்க வருகிற 15ஆம் தேதி சங்மா கொடநாடு செல்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை மூலம் சாதாரணமாக பெறக்கூடிய மழை இந்த ஆண்டு கிடைக்கப் பெறாததால் பாசனத்திற்காக மேட்டூர் அணை இன்னமும் திறந்துவிடப்படவில்லை. இதனால் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் வழியாக வினாடிக்கு 400 கன அடி வீதம் இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இன்று முதல் 10 நாட்களுக்கு இந்த நீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேட்டூர் அணை கிழக்கு கால்வாயில் வினாடிக்கு 250 கன அடி வீதமும், மேற்கு கால்வாயில் 150 கன அடி வீதமும் வழங்கப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற பழங்கால மன்னர்கள் காலத்திய நாணயங்கள் கண்காட்சியை மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே வால்டாக்ஸ் சாலையில் உள்ள நாராயண மஹாலில் தமிழ்நாடு நாணயவியல் கழகம் சார்பில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் காலத்திய நாணயங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஓலைச்சுவடிகள், பன்னாட்டு ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள் ஆகியவற்றின் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நாணய கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். வெடிமருந்து குச்சியை வாயில் வைத்து விளையாடிய சிறுவன் திடீரென்று வெடித்ததால் பரிதாப மரணம். இறால் மீன்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்யாவிட்டால் போராட்டம் ஓயாது, மீனவர் அமைப்புகள் உறுதி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.